லக்னத்தில் சந்திரன் சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்லாம் இருந்தால் இது தோஷ தாதகமாக எடுத்துக்கொள்ளப்படும். அதுவும் இல்லாமல் லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷங்களை தான் ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் தோஷம் ஏற்பட்டால் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது. நல்ல காரியத்தை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு எக்கச்சக்கமான தடங்கள் ஏற்படும். சரி, இந்த செவ்வாய் தோஷம் போகிறதுக்கு எளிமையான வழி என்ன அப்படின்னா, மாசி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையோட கிருஷ்ணபட்ச சதுர்த்தி சேர்றது அபூர்வம். இந்த நாளில் தான் விநாயகரை ஐங்காரன் வழிபட்டார். அந்த ஐங்காரன் வழிபட்டதுனால இதை அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள், அதாவது அந்த நாளில் நீங்கள் விநாயகரை வழிபட்டால் உங்களுக்கு அங்காரக தோஷம் போகும். இந்த செவ்வாய் தோஷம் சொல்லக்கூடிய அங்காரக தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா மாசி மாதம் செவ்வாய்க்கிழமையில் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி சேர்ந்து இருக்கிற நாளில் விநாயகரை நீங்கள் வழிபடணும்.